உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்து அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இது டிபெட்டியன் 5 ரைட்ஸோட செகண்ட் பார்ட் வீடியோ. போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா, வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லுவார் அப்படின்னு. என்ன அப்படின்னா, பாகவதம் எழுதுறாரு. சுக மகரிஷி பாகவதம் சொல்கிறாரு பரிஷத்துக்கு. அந்த பாகவதம் முடிஞ்ச உடனே பாகவதம் எழுதுறார். பாகவதம் ஃபுல்லாக கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது, அப்புறம் அவர் கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்தில் இருக்கும்போது பண்ணதெல்லாம் அப்படியே பூர்த்தியாக அதில் கொண்டாடி எழுதிப்பார். ஏன்னா அவருக்கு எழுதி முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கே அவருடைய லீலையை அவரே கேட்குறாரு. கேட்டு இந்த எழுதி முடித்த உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாராம், பாகவதத்துக்குள்ளே போய் உக்காந்துட்டாராம். ஸோ இப்போ பாகவதம் வேற, கிருஷ்ண பரமாத்மா வேற இல்லை, வேர்டு தான் காடு அப்படின்னு அவர் சொல்வார். இது எல்லாம் தெரியும், வேர்ட் பிகம் காடுன்னு கிறிஸ்டியானிட்டி சொல்கிறது. இது ஏன் அப்படின்னா, ஒரு மகாமந்திரத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு குரு சொல்கிறாரு அப்படின்னா அந்த குரு அதுக்குள்ளே இருப்பார். ஏன்னா அவர் தான் அதை உருவாக்குறாரு, அதுவாகவே அவர் மாறிடுவார், அவர் அதுவாக தான் இருப்பார். அதனால நம்ம அந்த வேர்டை சொல்லும்போது அவரோட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். இது குருநானக் கூட ஆங்குன்னு அவங்க சொல்லுவாங்க, இங்கு ஆங்கு அப்படின்வாங்க. இப்போ அது ஸ்ரீ குரு நமகன் மாதிரி என்னமோ சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன் நான். அப்போ அது 3 தடவை சொல்லுங்கள், நான் கனெக்ட் ஆகிடுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்ரிபடி, எல்லா குருவும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மகாமந்திரத்தை அங்கே போடுறோம். அது சமயம் சார்ந்ததே இல்லை, அருளாகிய ஜோதின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அருளாகிய ஜோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த மந்திரமோ அந்த தெய்வத்தை அந்த இடத்துல எங்கே எல்லா இடத்துலையும் பதிய வைக்கணும். அதுதான் இப்போ இங்கே விண்ணு அப்படிங்கிறதுனால, விண்ணு தான் இந்த பஞ்சபூதங்கள் உருவாகும் போது உருவான முதல் எலிமெண்ட்டு, முதல் பூதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல் பூதம். இப்போது அது இங்கே வைப்ரேட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரைட்டை சுற்றிட்டு நான் சொன்ன மாதிரியே கையெல்லாம் ரைஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி அதோடு அப்படியே கனெக்ட் ஆகணும். ஆனால் கனெக்ட் ஆகிட்டே நம்ம பண்ணோம்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மகாமந்திரம் போடுறோம். இது அகண்டாகாரமாக இருக்கிற விண்ணு, அந்த இடத்துல ஒரு மகாமந்திரம் போட்டு, ஆக்சுவலாக நான் அது இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் அந்த மகாமந்திரமாக ஆக்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இப்போ நான் மறந்துட்டேன், அந்த கண்டினியூஷன் விட்டதுனால இப்போது அது மறந்துட்டு. ஏன்னா அதெல்லாம் எளிமைப்படுத்தி குட்டி குட்டியாக ஆக்கிட்டேன் நானே. அதை மகாமந்திரம் மட்டும் சொல்கிறதா ஆக்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னலாம் பொதிஞ்சிருக்கு அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் வியாபிச்சிருக்கிற அருளிலிருந்து வெளிப்பட்ட கருணை தாயான முதல் பஞ்சபூதத்தில் முதல் மூலக்கூறான நீங்கள் எனக்கு எப்பயுமே என்னுடைய உடலை காயக்கல்பமாக்கி உயிரை வளர்த்து, உடலை சுருக்கி உயிர் வளர்த்து, ஆன்ம லாபம் பெற, இந்த மாதிரி நிறைய நான் சொல்லுவேன். அதை மறந்துட்டேன். அதை நான் ஞாபகம் பண்ணி மகரிஷியையும் கேட்டுட்டு நான் அதுக்கப்புறமா 3வது வீடியோவாக போடுறேன். இல்லைன்னா இந்த கண்டினியூவேஷனாக 5 ரைட் சொல்லிவிட்டு அப்புறமா அதை சொல்கிறேன். இப்போதைக்கு நான் அதெல்லாம் கண்டென்ஸ் பண்ணி எல்லாமே இப்போது அதில் அர்த்தம் இருக்குது. இப்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை கருணை, அத்தனை அன்பு எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாக்கி ஒரு வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்குள்ளே இத்தனையும் கொண்டு பொதிச்சு வச்சு எனக்கு ஒரு உணர்தலுக்குள்ளே நான் போனதுனால இப்போ அந்த ஒரு மந்திரம் மட்டும்தான் நான் அந்த இடத்துல சொல்லுவேன். நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க. விண்ணு தான் இங்கே இருக்குது. இப்படி பண்ணும்போது இப்போ இதில் என்னென்னா 5 நம்மளுக்கு கரணங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது கண், மூக்கு, செவி, வாய் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இந்திரியங்கள்னால் அதுக்கான உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ நம்மளுக்கு விண்ணோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு எது அப்படின்னா காது. விண்ணோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு காது. ஏன்னா காதில் தான் ஒலி கேட்கும். ஒலி கேட்கும். ஒலி தப்பாக சொல்லிட்டேன், ஒலின்னு சொல்லிட்டேன். ஒலி சவுண்டு. காது. ஆகாயம்னாலே சவுண்டு.
நாத பிரம்மம் சவுண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், விண்ணு இங்கே தான் இருக்காரு, இங்கே வச்சுக்கிறோம். இப்போ பெரிய விண்ணு ஃபுல்லாக பஞ்சபூத மூலக்கூறுகளால் அத்தனை விண்ணும், அதாவது விண்காந்த புலம் இருக்கு இல்லையா, அதை வந்து விஷுவல் பண்ணணும். எப்படின்னா ஈஸி அது ஆக்சுவலாக. நிறைய அந்த யூடியூப்பில் இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி எதுலையாவது நீங்கள் பார்த்துடலாம் காஸ்மாஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய அண்ட பேரண்டமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம இருக்கிறதா ஒரு டாட்டாக அதுக்குள்ளே நம்ம இருக்கிறதா விஷுவல் பண்ணிக்கலாம். விண்ணோட தன்மை என்னன்னா, விண்ணுன்னு தெரிக்குது நம்ம சொல்லுவோம்ல, உள்ள ஒரு ப்ரெஷர் இடிக்கும், ஃபுல் பொட்டன்ஷியல். அந்த விண்ணோட தன்மைக்குள்ளே நம்ம இருக்கோம், அந்த அதிர்வுக்குள்ளே நம்ம இருக்கிறதா விஷுவல் பண்ணுறோம். இங்கே கை வச்சுட்டு விஷுவல் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த விண்ணு நவகிரகத்தில் நம்ம என்ன பண்ணுவேன், இதெல்லாம் மகரிஷி இதுலேருந்து எடுத்தது, வேதாத்ரி மகரிஷிலேருந்து. சனீஸ்வர பகவான், சனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, சேட்டன், அந்த பிளானட்டை யோசிப்பேன். இப்போ நான் ஏன் இப்படி கையை இப்படி பண்ணுறேன்னா, அகண்டாகாரமாக விஸ்வாகாரமாக விண்ணை பார்த்த பிறகு இந்த நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, பால்வெளி மண்டலத்துக்குள்ள சோலார் ஃபேமிலிகளில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நியரஸ்ட் தானே நம்மளுக்கு வந்து இந்த 9 கிரகங்களும். அதில் நம்ம வந்து சனீஸ்வர பகவானை யோசிக்கிறோம். அதாவது சேட்டனை பிளானட்டை, நம்மளுக்கு தான் சேட்டன் பிளானட் எப்படி இருக்குன்னு தெரியுமா, வித் ரிங், அதை வந்து ஒரு விஷுவல் பண்ணுறோம். விஷுவல் பண்ணி அந்த இடத்துல ஒரு மகாமந்திரம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அந்த இடத்துல பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஃபுல்லாக விண்ணு ஃபுல்லாக அதிர்வை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நேராக உடம்புக்கு வந்தீங்கன்னா நம்ம காது, அதோட அந்த கரணம் என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காது தான். இப்போ அந்த காது ரெண்டுத்தையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் இங்கே வச்சுட்டே நான் வந்து இந்த காதில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். தவம் காதுலேயே 1 செகண்டு 2 செகண்டு அவ்வளோதான். அதை வந்து 2 காதுலையும் பண்ணால் காது வழியாக என்ன வருது, ஒரு ஓசை, ஒரு நாதம். அதனால காதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விண்ணோட தன்மை என்ன சொல்கிறேன்னா உள்ளே வந்து இடிக்குது. அப்போ உடம்பு ஃபுல்லாக எப்படி இருக்குது, நம்மளுக்கு அதிர்வாக இருக்குது. அந்த அதிர்வை நம்ம ஃபீல் பண்ணுறோம், உடம்புக்குள்ளே ஃபுல்லாக அதிர்வு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து இப்போது காந்த ஓட்டம் ரத்த ஓட்டம் அப்படின்னுலாம் 5 ஓட்டங்கள் சொல்வார் மகரிஷி, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த உடம்புக்குள்ளே அந்த விண்ணோட்டம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம விண்ணோட்டத்தை உணர்றோம். அங்கே ஒரு அருட்பெருஞ்சோதி. ஸோ அந்த ஓட்டமெல்லாம் வந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமாக ஆகிடும். அப்புறமா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல முதுகெலும்பில் நடுவில் ஒரு சூக்ஷமமாக, ஸ்தூலம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒன்று, சூக்ஷமமானா மனசால் உணரக்கூடிய ஒரு லைன், ஒரு பாதை இருக்குது, ஒளிப்பாதை. அதை வந்து அப்படியே விஷுவல் பண்ணி அதுக்குள்ளே இந்த பாயிண்ட் விசுத்தி சக்கரம், அது வந்து ஒரு ஒளி, அது வந்து ஒளிக்குள் ஒளி, அருட்பெருஞ்சோதி ஒரு ஒளி, அதுக்குள்ள ஒரு குட்டி, அதாவது கான்சன்ட்ரேட்டட் டென்ஸ்டு ஒளி. தனிப்பெரும் கருணைன்னா சிதறும், கருணை வந்து பரவுது, அங்கிருந்து அப்படியே பரவுற மாதிரி விஷுவல் பண்ணி திருப்பியும் அருட்பெருஞ்சோதி, அது மத்தியத்துக்குள்ளே போய் உட்காரணும். இது மாதிரி நம்ம இங்கே பண்ணுறது. இந்த 5 ரைட்ஸில் முதல் ரைட்டு பண்ணி இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணோம்னா, ஸோ இந்த இடத்துல விண் காந்த புலத்தையும் விண்ணு தன்மையையும் சேட்டன் பிளானட்டையும் சனீஸ்வர பகவானையும், இப்போ பகவான் அப்படியெல்லாம் சொல்லிட்டோம்னா அது சமயம் சார்ந்த மாதிரி ஆகிடும். அதனால சொல்கிறேன், சேட்டன் பிளானட்டையும் இந்த இடத்தையும் காதையும் ஒன்று இணைச்சி முடிச்சிடுவேன். இப்போது ஃபஸ்ட்டு ரைட்டு பண்ணோம்னா நம்ம விண்ணு தவம் பண்ணியாச்சு. நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்தில் கொஞ்சம் பண்ணியாச்சு. பஞ்சபூத நவகிரக தவத்தை இந்த 5 ரைட்ஸ், டிபெட்டியன் 5 ரைட்ஸோட இன்டியூஸ் பண்ணி நான் இத்தனை வருஷம் பண்ணேன். ரொம்ப பலன் அளிக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு இருக்கும். நான் வந்து எந்த ஆசனம் இப்போ பண்ணாலும் எனக்கு வரும். நான் பண்ண மாட்டேன், 5 ரைட்ஸ் பண்ணுவேன், இல்லைன்னா 5 ரைட்ஸ் தான் பண்ணுவேன் டெய்லி. சில நாள் வந்து மகரிஷியோட உடல் தவம், ரெண்டும் ஈக்குவல் பலன் தரும். எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி வருஷக்கணக்காக செஞ்சுட்டு சொல்கிறேன். நான் 21 வயசுலேருந்து நான் இத்தனை வருஷமாக யோகா பண்ணி, அப்போ 2014 ஆரம்பித்து டிபெட்டியன் 5 ரைட்ஸ் பண்ணி, இப்போ 2018 மகரிஷி வராரு, மகரிஷியோட பயிற்சிகள்லாம் நான் கற்றுக்கிறேன் 19. அதை பண்ணிவிட்டு
ஃபைனலாக நம்ம படுத்து சவாசனா பண்ணும்போது உடம்புல எப்படி காந்த புலம் வந்து எனக்கு உணர்வுல தெரியுமோ, எப்படி காந்த ஆற்றல் உட்புகுந்து வெளிச்சென்று உள்ள ஃபுல்லாக அதிருமோ, உடம்பு ஃபுல்லாக எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் தான் மகரிஷியோட தவப்பலனும் உடல் தவமும் தருது. எல்லாமே ஈக்குவல் தான். நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு 2 நாள், அது ஒரு நாள், அது ஒரு 2 நாள், இது அப்படி பண்ணுவேன் நான். ரெண்டும் பண்ண வேண்டாம், அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா சக்கராவையும் கிளென்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அந்த காந்த ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாத்தையுமே இது வந்து ரத்த ஓட்டம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும். இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும். ஆனால் இப்போ நான் வந்து 5 ரைட்ஸ் பற்றி பேசுகிறதுனால 5 ரைட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது யோகா பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளாக இருந்தோம்னா நம்ம அதை மிஸ் பண்ணணும்னு இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக யோகா பண்ண மாதிரி இருக்கும். இதில் கேரண்டி அவங்க சொல்கிறது என்னென்னா ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது ஒரு 70-80 வயசு தாத்தா 20-26 வயசு இளைஞனா ஆனதா அந்த கதையில் வரும். இன்னும் நல்லா பண்ணணும். அந்த 5th ரைட்டு முடிஞ்ச பிறகு 6th ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த காயக்கல்பம். அவங்க செலிபஸின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜீவவித்து குழம்பை வேதியியல் மாற்றம் செய்து எனர்ஜியாக மேலே ஏற்றுறது. பெண்களுக்கு அது அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இது வந்து ஒரு ஓட்டம்தான். நம்மளுடைய கர்ம பதிவெல்லாம் அங்கே கரைஞ்சி எனர்ஜி ஆகி கர்ம பதிவே இல்லாமல் பண்ணிடணும். அந்த இடத்துல அந்த மூலாதாரத்துல இருந்து வர்றது பார்த்திங்களா, அந்த எனர்ஜியை வந்து எனர்ஜியாக பார்க்க ஆரம்பிக்கணும். சக்தியாக, சிவத்தோடு கூடுற சக்தியாக. ஸோ இதுதான் முதல் ரைட்டு. 3ல் ஆரம்பிக்கணும். 2 ஒரு வாரத்துக்கு 2 ஏற்றி 10வது வாரத்தில் 21 வந்து முடிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் செகண்ட் ரைட்டு டிபெட்டியன் 5 ரைட்ஸில் 2வது அதை வந்து நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக பிக்சரை காட்டி தான் நான் டெமோ சொல்ல போகிறேன். அது வந்து எந்த சக்கரால் நீங்கள் வந்து அதுக்குள்ளே டைம் கிடைச்சா டிபெட்டியன் 5 ரைட்ஸ் பற்றி படித்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸசைஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது எந்த சக்கராவை எம்ஃபசைஸ் பண்ணுறது அப்படின்றத கணிச்சு வைங்க. முடிஞ்ச கமெண்ட்டில் போடுங்க. செகண்ட் ரைட்டு எந்த சக்கரா, இந்த 7 சக்கராவில் 7 சொல்ல வேண்டாம், நம்ம இந்த 5 சக்கராவில் இங்கேருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கிற 5 சக்கராவில் எந்த சக்கராவை எம்ஃபசைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து எந்த பிளானட்டோட அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி வைங்க. இது நான் ஃபன்னாக பண்ணி ரொம்ப பலன் அளிக்குது எனக்கு. நம்மெல்லாம் சத்விச்சாரம் செஞ்சு எல்லாருமே மெய்ப்பொருள் விளக்கத்தை அடைஞ்சு மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.